மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் உணவு சமைக்காமல் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆல்வின். அம்மா உணவகத்தின் ஊழியர்களினுடைய போராட்டத்தின் காரணம் என்ன? அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை தினசரி சந்தை பகுதியில் அம்மா உணவகம் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த அம்மா உணவகத்தில் பணியாற்றக்கூடிய பெண்கள் இன்றைய தினம் உணவு சமைக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம், அங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதற்கான காரணம் என்ன என்றால், அந்த அம்மா உணவகம் அமைந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மிக மோசமாக இருக்கிறது. பாளையங்கோட்டை ஒரு மாநகரில் இருக்கக்கூடிய தினசரி சந்தை பகுதிக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வந்து செல்லக்கூடிய நிலையில அங்கு போதுமான கழிப்பிட வசதிகள் இல்லாததனுடைய காரணமாக இந்த அம்மா உணவகத்தை சுற்றி கழிவுநீர் செல்வது, சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது என்று மிக மோசமான ஒரு சுற்றுச்சூழல் மாசடைந்த நிலையில மிக மோசமாக துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு நிலை அந்த அம்மா உணவகத்தை சுற்றி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கு எப்படி உணவு சமைக்க முடியும்? அப்படி சமைக்கக்கூடிய உணவை சாப்பிட எந்த பொதுமக்கள் வருவார்கள்? அப்படி என்ற ஒரு நிலையை, ஒரு கோரிக்கையை மாநகராட்சிக்கு முன்வைத்து அங்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படாத நிலையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததனுடைய காரணமாக இன்றைய தினம் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மோசமான நிலை காரணமாக வாடிக்கையாளர்கள் வரத்து குறைந்து வருமானமும் குறைந்த நிலையில அங்கு செலுத்த வேண்டிய கட்டண தொகைகள் இன்னும் அதிகமாக இருப்பதான ஒரு குற்றச்சாட்டு என்பதும் இருக்கிறது. ஆகவே இதற்கு உரிய தீர்வினை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அங்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான உபகரணங்களும் மிக மோசமாக இருக்கிறது. அதற்கும் எந்த ஒத்துழைப்பும் இல்லை. ஆகவே உணவு சமைப்பதற்கு தேவையான உபகரணங்கள் போதிய அளவில் பழுதாகி இருக்கக்கூடிய நிலையில அது மோசமாக நிலையில் இருக்கும்போது அடுத்தடுத்த கட்டமான ஒரு செயல்பாடுகளுக்கு அந்த அம்மா உணவகம் போதுமான வசதிகளோடு இல்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டு ஏழைகளினுடைய அதிகமான மக்கள் வந்து சாப்பிடக்கூடிய வகையிலான தரத்தை இந்த அம்மா உணவகத்திற்கு ஏற்படுத்தி தரணுங்கிற கோரிக்கை வைத்துதான் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாளையங்கோட்டை அம்மா உணவகம் சரியாக பராமரிக்கப்படாத காரணத்தால் வாடிக்கையாளர்களினுடைய வரத்து குறைந்திருக்கிறது. இதனால் அம்மா உணவகத்தில் ஊழியர்கள் சமைக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின். அம்மா உணவகத்தின் ஊழியர்கள் சமைக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கூறும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அம்மா உணவகம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்நாள் வரைக்கும் மார்க்கெட் அம்மா உணவகத்துல வேலை பார்க்குறேன். இது பொறுப்பாளரா இருக்கேன். இந்த மார்க்கெட் என்னைக்கு இந்த பக்கம் கடை வந்ததோ ரொம்ப சுகாதார கேடா இருக்கு. வேன்கள் பூரா மறைச்சி இருந்து கடைகள் குப்பை பூரா இங்கதான் தட்டுதாங்க. அவ்வளவு பேரும் நம்பர் 1 நம்பர் 2 இங்கதான் போறாங்க. கடைசியில உள்ள கதவை துறக்கவே முடியல. ரொம்ப குப்பையும் சுகாதார கேடா இருக்கு. இந்த துர்நாட்டத்துல ஆட்கள் வர்றதுக்கு சாப்பிட ஆளே வரமாட்டேங்க. நிறைய காய்கறி போட்டுமே எப்படி இல்லாம செஞ்சு பார்ப்போம், சாப்பாடு போக மாட்டேங்க. இட்லி ஒரு 1200 இட்லி ஒரு அளவுக்கு போயிரும் எங்களுக்கு. இது தண்ணியும் எங்களுக்கு ஆர்வம் கிடையாது. வெறும் உப்பு தண்ணி மட்டும் தான் இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நல்ல தண்ணி கிடையாது, கிரைண்டர் கிடையாது. எங்களுக்கு கிரைண்டர் இல்லாம கிரைண்டர் கிடையாது. நாங்க வெளியே கொண்டு போய் அரைச்சா 2 சென்டர்காரங்க எங்களுக்கு வெளியே நீங்க போங்கன்னு கதை சாத்திடுறாங்க. இல்ல நீங்க வரக்கூடாதுன்னு ரொம்ப கேவலமா எங்களை பேசுதாங்க. சாப்பாடு பொங்கலுக்கு 880 840 ரூபாய் 900 ரூபாய் 2 நாளைக்கு எங்களுக்கு ஓடி இருக்கு. மீதி காசு நாங்க கடன் வாங்கி தான், நாங்க வட்டிக்கு வாங்கி தான் நாங்க கேட்டுருக்கோம். பொங்கலுக்கு எங்களுக்கு சம்பளமும் போடல. சம்பளம் மட்டும் நாங்க வட்டிக்கு வாங்கி தான் நாங்க பணம் படிட்டு இருக்கோம். திங்கக்கிழமைனால எங்களுக்கு பயமா இருக்கு. ஐயோ, சம்பளத்தோட நாங்க வேலைக்கு போனோம், சம்பளம் தான் போட்டுக்கிட்டு பைசா வேணுமேனு நாங்க 200 ரூபாய் இருந்தாதான் அம்மாவோட வாசல் நாங்க நிக்க முடியும். அந்த நிலைமையில எங்க கதை ஓடிட்டு இருக்கு.